வணக்கம் நண்பர்களே. ரஜினியினுடைய ஜெயிலர் 2 படத்தின் முக்கியமான அப்டேட் வெளியாச்சு. படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்த படம் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி உலகம் முழுக்க மிக பிரம்மாண்டமா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு ஒரு சின்ன ப்ரோமோவும் வெளியிட்டு இருந்தாங்க. அதை பற்றிய வீடியோ நான் நேற்றே பதிவிட்டு இருந்தேன். அந்த ப்ரோமோவுக்கு கிடைச்சிருக்கிற ரியாக்ஷன் இருக்க அது உண்மையிலேயே மைண்ட் ப்ளோயிங்னு சொல்லலாம். குறிப்பா அனிருத்தோட அந்த பாட்டு ஒருத்தர் எழுதினாரு, ரஜினிக்கு அப்படின்னா மட்டும் அடி வயிற்றுல பாம்பு கட்டிட்டு போய் உக்காந்துடுறான்டா அந்த பையன், போட்டு பொழக்கிறான், என்ன மியூசிக். ஒரு பேட்டியில் அனிருத் சொன்னார், நான் கூட ஃபேட் அவுட் ஆயிடலாம், ஃபீல்ட் அவுட் ஆயிடலாம் ஒரு காலத்துல அப்படின்னு அவர் சொன்னார். அது எல்லாருக்கும் சகஜம். ஆனா இந்த ரசிகர் சொல்றாரு, யோ நீ அதெல்லாம் சொல்லாதியா, நீ பாட்டுக்கு போயிட்டு அந்த கீபோர்ட்ல கையை வையா, நாங்க பாத்துக்கிற மீதிய அப்படின்னு அந்த ரசிகர் அனிருத்துக்கு பதில் தர்றாரு. அப்படி ஒரு கூஸ் பம்ப், அப்படி ஒரு கிளர்ச்சியை மக்கள் மத்தியில, ரசிகர்கள் மத்தியில அனிருத்துடைய அந்த சும்மா ஒரு சில நொடிகள் தான், ஒரு 50 செகண்ட் கூட இருக்காது அந்த அந்த தீம் மியூசிக். அது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறது அனியோட இந்த பிஜிஎம் பாட்டா எப்போ வெளிவரும், என்ன மாதிரி பாட்டா அது மாறும். ஏன்னா நம்மெல்லாம் இந்த ஹுக்கும், டைகர்கா ஹுக்கும் தான் இப்போ வரைக்கும் நமக்கான ஒரு கூஸ் பம்ப் பாட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது அதை தாண்டிய ஒரு இது, ஓ வேற லெவல் இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. அப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்க அபிஷியலாக சொல்லலை. ஆனால் இந்த ப்ரொமோலே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம்ல, அப்படி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்கு 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 டக்குன்னு காட்டிட்டு போயிடுவாங்க. அதில் சிவராஜ்குமார், மோகன்லால், இன்னும் ரித்திக் ரோஷன், இப்படி பல கேரக்டர்ஸ், ரம்யா கிருஷ்ணா, இவர் விநாயகன், இந்த பல கேரக்டர்ஸ் அதில் போகும். அப்போது ஒரு பெரும் பட்டாளம், ஜெயிலர் 1 இருந்த அந்த கூட்டத்தோட இன்னொரு பெரும் பட்டாளம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதில் வசந்த் ரவி இல்லை அப்படின்னு தான் தோணுது. அந்த படம் வந்த பிறகு தெரியும். இது ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிற அந்த எதிர்வினை பற்றி சொல்ல தான் நான் அந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன். அதாவது டூ மச் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இந்த ரசிகர்கள் மனநிலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறணும், அதே போல உற்சாகமா அவங்க அந்த படத்தை ரிசீவ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை வரவேற்கிற அந்த மூடு இருக்கு பாருங்க, அது சரியா இல்லைன்னாக்கா அந்த படம் பெருசா போகாது. அப்படி ரஜினிக்கு ஒரு சில படங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ நாட்டுக்கு ஒரு நல்ல ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மனநிலை யோசிப்பாருங்க. அந்த படத்தையே நான் 3 வாட்டி பார்த்தேன், அது வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஃப்ளாட்டாக இருந்தது எக்ஸ்பெக்டேஷன்ன்றது. ஒரு இந்த இதில் எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த இதய துடிப்பை காட்டுறதுக்கு ஒரு இது காட்டுவாங்கள்ல, மீட்ரு, அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு வந்த உடனே அப்படியே டக்குன்னு எகிரிடுச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ வித்து அந்த ரிலீஸ் டேட்டு இதை சொன்ன பிறகு பார்த்தா அப்படியே வைப் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது ரசிகர்கள் மத்தியில். அவங்க அவ்வளோ பேரை டேய் யாரை பார்த்து ஓல்டு, அவ்வளோ ரிட்டையர் ஸ்டேஜு, ஃபீல்ட் அவுட்டு, இப்போ ரஜினியோட புகழ் மங்கிருச்சு, இதெல்லாம் சொன்னவன் எவன்டா, யாரை பார்த்து சொல்கிற, இன்னைக்கு வாடா கிளாஸுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரசிகர்கள். அப்போது அவனுக்கு உள்ளே இருந்த அந்த உற்சாகம், அவனுக்கு உள்ளே இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. அது ரஜினி அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. அவங்க இந்த படத்துக்கான அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. படத்தை வரவேற்பதற்கு அத்தனை வழிகளிலும் அவங்க என்னென்னலாம் செய்யணும். இதுக்கு முன்னே எங்கிட்ட பேசின பல நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, போதுங்க எங்களால் முடியல, அவ்வளோதான், இனிமேட்டு தலைவர் இனிமேட்டு அவர் ரிட்டையர் ஆக சொல்லுங்கள், எங்களால் இதுக்கு மேலே கட் அவுட் கட்ட முடியாது, பால் ஊற்ற முடியாது அப்படின்னு சில நண்பர்கள் சீரியஸா இல்லை, அவங்க தங்களுடைய ஆதகத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே நண்பர்கள், அண்ணே பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தீங்களா, அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா, நம்ம ஃபேன்ஸோட உற்சாகத்தை பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இதைத்தான் அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அப்படித்தான் இருக்கும்.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அவர் பிரஸ்ஸை பார்த்துட்டாரு, இல்லை அவர் வாயிலிருந்து ஏதாவது 2 வார்த்தை வந்துருச்சுன்னா இந்த கூட்டம் மொத்தமா அப்படியே துள்ளிக்கிட்டு கிளம்பும்பா அப்படின்னு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். இது அப்படி ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கு. ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வந்து உற்சாக மூடுக்கு வந்து வர வச்சிருச்சு. படம் வந்து நான் விசாரித்தேன் இது எப்படி ரிலீஸ் பிளான் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அமெரிக்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசினேன். அவங்க இப்போ தான் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் இருக்காங்க இல்லையா, கூலி படத்தை ரிலீஸ் பண்ணவங்க, அவர்கள் மூலமாக வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொன்னாங்க. அதே போல் நல்ல திரையரங்குகளை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரம் காட்டியிருக்காங்க அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம். அதனுடைய விளைவு வந்து இந்த வெவ்வேறு வடிவங்கள் நான் ஏற்கனவே சொன்னல, இந்த இது மாதிரி ஐமேக்ஸு, பிஎல்எஃப், எப்பிக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு 6 பரிமாணங்களில் வந்து திரையரங்குகள் இருக்கு. இந்த 6 பரிமாணங்களில் உள்ள திரையரங்குகளையும் பிளாக் பண்ணுறதுக்கான வேலைகளில் வெளிநாடுகளில் இந்த படத்தை வெளியிடுகிற நிறுவனங்கள் வந்து அந்த வேலையை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க. அதே போல் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு 40-45 ஐமேக்ஸ் தேட்டர் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஐமேக்ஸு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற ஐமேக்ஸ் மொத்தத்தையும் வந்து அவங்க புக் பண்ணி ஆகணும். அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே போல் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நான் கேட்ட வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 5000 திரையரங்குகளில் படத்தை இந்தியா முழுக்க வெளியிடுவதற்கு தயாராகிறாங்க. ஹிந்தியில் மட்டுமே வந்து 3000 அரங்குகள் இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 6000லேருந்து 7000 வரையிலான திரையரங்குகள் படத்துக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். 10,000 தேட்டர்கள் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அது வந்து நாட்கள் நெருங்க இந்த அரங்குகள் எண்ணிக்கைங்கிறது மாறிக்கிட்டே போகும். இப்போ நான் உத்தேசமாக சொல்கிறேன், இப்போது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஒரு 5000-6000 தேட்டர் சொன்னாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 10,000 தேட்டரில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு வசூலில் ஒரு புரட்சியை நிகழ்த்துது. தமிழ் பட வசூல் வரலாற்றிலேயே நம்பர் 1 வந்து கூலி தான் இன்னைக்கு வரைக்கும். அது முதல் நாள் வசூலாக இருக்கட்டும், அதே போல் அந்த முதல் வார வசூலாக இருக்கட்டும், அந்த கூலி படத்துக்கு நிகரான வசூல் சொல்லவே முடியாது. ஜெயிலரை முந்தின வசூல் அது ஒரு வாரத்தில். அதுக்கப்புறமா இந்த வசூலுங்கிறது கொஞ்சம் டல்லாச்சு. காரணம் வந்து பல்வேறு விமர்சனங்கள், நெகட்டிவிட்டி அது. ஆனால் கூலி வந்து ஒரு வசூல் பாய்ச்சல் நிகழ்த்தின படம் ஜெயிலர் மாதிரியே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தியேட்டர் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து அதிகரிச்சா அது ரியலாகவே 10,000+ அப்படின்னு அந்த ரிலீஸ் டேட் அன்னைக்கு 10,000+ தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக கூலியோட வசூல் ரெக்கார்டை வந்து இந்த படம் முறியடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருப்போம். இன்னும் நிறைய விவரங்கள் வந்து இந்த கூலி திரைப்படம் பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தையும் வந்து நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.